வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி, ரொம்ப விசேஷமான நாள். இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வந்து நிறைய கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு நைட்டு எல்லாம் சந்தோஷமாக கூடி இருந்து சாப்பிட்டுட்டு வருவாங்க. அந்த நிலவை வந்து அந்த அளவுக்கு வந்து கொண்டாடுவாங்க கிராமப்புறங்கள்லாம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வாசல் இருக்கும். வாசலில் வந்து கண்ணாடி வச்சு அதில் வந்து அந்த நிலா தெரிகிற மாதிரி வச்சு அதுக்கு வந்து வெத்தலை பாக்கு பழம் தேங்காய், அப்புறம் வந்து சந்திரனுக்கு விசேஷமான இது வந்து கேசரி பண்ணி வைக்கலாம், கல்கண்டு கேசரி பண்ணி வைக்கலாம், கல்கண்டு சாதம் பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் வந்து பண்ணி வச்சு நம்ம கும்பிடலாம். இது வந்து சில பேர் வந்து சித்திரகுப்தனை கும்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வந்து அந்த மாதிரி கும்பிட்றது கிடையாது. நிலவை வச்சு கும்பிடுவோம். அப்படி இல்லைனாக்கா நமக்கு வீட்டுக்குள்ளே வரல தெரியல அப்படின்னா எங்கே தெரியுதோ அது தட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு கற்பூரம் காமிச்சு நிலவை கும்பிட்றது தான் விசேஷம். அப்புறம் சாமியும் கும்பிடுவோம். இன்னொன்று அம்மனை கும்பிடுனாங்க. பௌர்ணமி அன்னைக்கு அம்மனை கும்பிட்றது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நமக்கு உண்டான தான தர்மம் ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் சத்யநாராயணன் படம் இருந்ததுன்னா வீட்டில் சத்யநாராயண படம் வச்சு கும்பிடுங்க. உங்களால் என்ன முடியுமோ ஈஸியான இதில் என்ன நெய்வேத்தியம் முடியுமோ அதை செஞ்சு வச்சு கும்பிட்டாலே பெரிய விசேஷம். நம்ம மனசை நல்லா இதுவாக வச்சுட்டு ஒரு முகமாக கடவுளை வந்து நம்ம வேண்டி இது பண்ணோம்னா அது கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்கும். அதே மாதிரி நம்மளோட செய்கைங்களும் இருக்கணும். வந்து மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம, மற்றவங்கள பற்றி பேசாமல், எந்த விதமான வந்து கெட்ட குணங்களை நம்ம இது பண்ணாலே எல்லா சாமியும் கும்பிட்டா மாதிரி. அதனால் வந்து அந்த எதுவுமே கெட்ட இதை நினைக்காம நம்ம ஒவ்வொரு விசேஷத்துக்கும் நம்ம சாமியை கும்பிட்டோம்னா அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக இருக்கும். டெய்லியுமே வந்து ஒரு 2 விளக்கு ஏற்றி வச்சு சாமியை கும்பிட்டு நம்ம குடும்பத்துக்கானதை அது வேண்டி தான் பெறணும்னு இல்லை. கடவுளுக்கு வந்து யார் யாருக்கு எப்பப்போ என்னென்ன கொடுக்கணுன்றது கடவுளுக்கு தெரியும். அதனால் நம்ம வேண்டி பெறணுன்ற அவசியம் கிடையாது. பொதுவாகவே நம்ம வந்து சாமியை வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கும்பிட்டோம்னாலே நம்ம குடும்பம் தானாக நல்லா இருக்கும். இது வந்து அடிப்படையான விஷயம் வந்து இது எல்லாருக்குமே வந்து தெரியணும். சாமி கும்பிடுறதுன்றது அவங்கவுங்க வசதிக்கேற்ப அவங்க பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வரலாம். அதுக்குன்னு ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போகணுன்ற அவசியம் கிடையாது. அதுவும் முடியல அப்படின்னா வீட்டில் இருக்கிற சாமியை கும்பிடுங்க. நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும், மற்றவங்க மனசு நோகாமல் நடந்துக்கணும். இதெல்லாம் இருந்தாலே எந்த கடவுளை கும்பிட்டாலும், நிலவு, பொங்கலுக்கு சூரியனை கும்பிடுறோம், அந்த மாதிரி எந்த கடவுளை கும்பிட்டாலும் நமக்கு நல்லதே நடக்கணுன்றதை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இட்லி பொடி சிம்பிளாக வீட்டில் எப்படி பண்ணலான்ட்டுன்னு. இதில் வந்து நான் இப்போ சேர்த்துருக்க பருப்பு வந்து உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு கிடையாது. இதில் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்ட்டுன்னு போட்டிருக்கேன். எல்லாமே நீங்கள் சம அளவு போட்டுக்கலாம். ஒரு அரை அழகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், அரை டம்ளர் வந்து பாசிப்பருப்பு, அரை டம்ளர் தோரம்பருப்பு. மிளகா வந்து நான் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். அவங்களும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அரைக்கும்போது சால்ட்டும் பெருங்காயமும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். இதில் கொஞ்சம் செவக்கட்டும். செவந்தோடனே ஆற வச்சு அரைச்சிக்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள். இது நான் வந்து 2 தடவை கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டு அரைச்சி எல்லாம் காலி ஆயிடுச்சு.
இப்போது இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் வேறு மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இது 3 பருப்பு போட்டு பண்ணுறேன். நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது. குழந்தைங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் மிளகாலாம் குறைச்சிடுவோம். அவங்கள நம்ம தனியாகவே கூட பண்ணி வச்சிடலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு காரம் இல்லாத பண்ணி வச்சுட்டா தொட்டு சாப்பிட்டுக்குவாங்க. நல்லா சிவந்து வந்துச்சு. இப்போ நம்ம இந்த கலரில் வரணும். முதல்ல ஹையில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்புறம் சிம்மில் வச்சுடுங்க. லேசாக வந்து வறுபட்டு வரும். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் ஹையில் வச்சு நம்ம சிவப்பு விட்டு எடுத்துக்கலாம். நிறுத்திட்டு தட்டில் கொட்டிடுறேன். ஈரம் இருக்கக்கூடாது. இதுதான் ஆற வச்சோடனே நம்ம பெருங்காயமும் உப்பும் போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். இட்லி பொடி ரெடி ஆகிடும். பெருங்காயமும் உப்பும் போட்டு பேனில் ஆற வச்சுருக்கேன். அப்புறம் அரைச்சிட்டு காட்டுறேன். அரைச்சி வச்சு பாருங்கள். இந்த இதுக்கு அரைச்சிக்கணும். இப்படி அரைச்சிக்கிட்டோம்னா எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அது இப்போ கிண்ணத்தில் போட்டு ஒரு 2 டீஸ்பூன் போட்டு 2 பல்லு பூண்டு நசுக்கி போட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்டியாக நல்லா அருமையாக வந்துடுச்சு. இதே மாதிரி பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு தி சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து போண்டா, மினி போண்டா. வீட்லேயே வந்து மாவு உளுந்து அரைச்சி போண்டா சுட போகிறேன். இது வந்து ஒரு ஆழக்கு மாவு தான் வந்து நாங்கள் ஊற வச்சுருக்கோம். 1 மணி நேரம் தான் ஊற வச்சது. ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். போடுறதுக்கு நல்லா இப்படி வரணும் போண்டா. கொஞ்சம் இஞ்சி துருவி போட்டிருக்கேன். பச்சை மிளகா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஆப்ப சோடாமல். இன்னும் கூட அரைக்கலாம். அது வந்து நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா அப்படியே மிதக்கணும். மாவு தண்ணியில் இப்படி எடுத்து போட்டோம்னா அப்படியே மிதக்கணும். அந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இதுவே நல்ல கன்சிஸ்டன்சி தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தெளிக்கணுன்னா லேசாக சும்மா ஒரு 1/2 டீஸ்பூனு 1 டீஸ்பூனு அந்த மாதிரி தெளித்து அரைச்சிக்கணும். மிக்சிலேயே அரைச்ச மாவு தான் இது. இப்போ போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இது எப்படினாலும் போட்டுக்கலாம். வடையாகவும் போட்டுக்கலாம், போண்டா மாதிரியும் போட்டுக்கலாம். இப்படியே நல்லா உருட்டி அது போட்டுக்க வேண்டியதுதான். நம்ம மாவு நல்லா அரைச்சிருந்தோம்னா நம்ம கையிலேயே ஒட்டாது. அந்த அளவுக்கு இப்படி உருட்ட நல்லா உருட்ட வரும். ஆழக்கு மாவுன்னா கூட நம்ம வந்து வீட்டில் போட்டோம்னா நல்லா நிறைய வரும். ஆனால் என்ன இந்த வெயிலில் வந்து செய்ய முடியல. அதுதான் ஒன்று. அழகாக சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சிவப்பட்டும்.
எண்ணெயை எடுத்துட்டு ஊற்றிக்க வேண்டியதான். என்னப்பா என்ன சரிங்க. எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்து இந்த வெயில் தாங்கவே முடியல. இல்லை மாவு பந்து மாதிரி இருந்ததுன்னா அழகாக நல்லா சூப்பராக தானாக அப்படியே வந்துடும். கொஞ்ச நேரம் இதாகட்டும், வேகட்டும் மாவு. வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து காஞ்ச சுண்டக்காய் 1 பாட் ரைஸு. இது எப்படி பண்ணேன்னாக்கா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் இந்த தாளிச்சிட்டு, ஒரு ஆனியன் வெள்ளாரி வெங்காயம், அப்புறம் 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூடவே வந்து காஞ்ச சுண்டக்காய் ஒரு கைப்பிடி அளவு போட்டு வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம் வாசனை பிடிச்சவங்க போட்டுக்கோங்க. நான் வந்து பூண்டு பல் ஒரு 10 பல் அப்படியே போட்டேன். இதெல்லாம் போட்டுட்டு சால்ட்டு அதையும் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு, புளி வந்து ஒரு எலுமிச்சை அளவு கரைச்சி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஊற்றிருக்கேன். அந்த புளி தண்ணியோடு சேர்த்து முதல்ல புளியை கரைச்சி ஒரு எலுமிச்சம் பழம் அளவுக்கு கரைச்சி வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு, அது கூட வந்து எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கு 1க்கு 3 பங்கு தண்ணி வைக்கணும். கூட கொஞ்சம் வச்சாலும் நல்லாயிருக்கும், ஒன்றும் பயம் இல்லை. அந்த மாதிரி புளி தண்ணியோடு கலந்து வச்சுட்டு அதை ஊற்றிட்டு சரி பார்த்துக்கோங்க, காரம் உப்பு எல்லாம் சரியாக இருக்குதான்னு சரி பார்த்துட்டு, கொதி வந்ததும் அரிசி நான் 1.5 அளவுக்கு போட்டேன். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றினேன். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா பொருளும் போட்டு தண்ணி ஊற்றிட்டு, நல்லா கொதி வந்ததும் அரிசியை போட்டு மூடி தம் போட்டுடணும். டைம் இருந்ததுன்னா வந்து கல் மேலே வச்சுட்டு சிம்மில் வச்சிடணும். நான் அப்படி தான் பண்ணேன். அப்படி இல்லை உடனே வேணும்னா நீங்கள் வெயிட் போட்டு எவ்வளோ சவுண்டு உங்கள் குக்கரில் வந்து சாதம் வேகுமோ அந்த அளவுக்கு வெயிட் போட்டு இறக்கிடலாம். நான் வெயிட் போட மாட்டேன். எப்போவுமே இந்த மாதிரி சாதத்துக்கெலாம் தம் போட்டுருவேன். போட்டு சிம்மில் வச்சுருவேன், சீக்கிரம் செய்துடுவேன். அது சாப்பிட்ற வரைக்கும் சூடாக இருக்கும். இதுதான் வந்து சுண்டக்காய் சாதம், 1 பாட் சாதம். சூப்பராக காஞ்ச சுண்டக்காய் 1 பாட் சாதம் ஜம்மன் வந்துடுச்சு. கடைசியில் வந்து இறக்கி வச்ச பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கலரி வச்சுருவோம். சூப்பராக இருக்கும். இதுக்கு ஆப்டாக வந்து பச்சை பயிறு, நாங்கள் காராமணின்னு சொல்லுவோம், பச்சை காராமணின்னு சொல்லுவோம், நாட்டு காராமணி. அது வந்து பாசி பருப்பு, தேங்காய் போட்டு பொரியல். இதுதான் இன்றைக்கி சிம்பிள் சாப்பாடு தான். பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து காஞ்ச சுண்டக்காய் 1 பாட் ரைஸு. இது எப்படி பண்ணேன்னாக்கா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் இந்த தாளிச்சிட்டு, ஒரு ஆனியன் வெள்ளாரி வெங்காயம், அப்புறம் 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூடவே வந்து காஞ்ச சுண்டக்காய் ஒரு கைப்பிடி அளவு போட்டு வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம் வாசனை பிடிச்சவங்க போட்டுக்கோங்க. நான் வந்து பூண்டு பல் ஒரு 10 பல் அப்படியே போட்டேன். இதெல்லாம் போட்டுட்டு
சால்ட்டு அதையும் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு, புளி வந்து ஒரு எலுமிச்சை அளவு கரைச்சி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஊற்றிடுங்க. அந்த புளி தண்ணியோடு சேர்த்து முதல்ல புளியை கரைச்சி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு கரைச்சி வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு, அது கூட வந்து எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கு 1க்கு 3 பங்கு தண்ணி வைக்கணும். கூட கொஞ்சம் வச்சாலும் நல்லாயிருக்கும், ஒன்றும் பயம் இல்லை. அந்த மாதிரி புளி தண்ணியோடு கலந்து வச்சுட்டு அதை ஊற்றிட்டு சரி பார்த்துக்கோங்க, காரம் உப்பு எல்லாம் சரியாக இருக்குதான்னு சரி பார்த்துட்டு, கொதி வந்ததும் அரிசி நான் 1.5 போட்டேன், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றினேன். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா பொருளும் போட்டு தண்ணி ஊற்றிட்டு, நல்லா கொதி வந்ததும் அரிசியை போட்டு மூடி தம் போட்டுடணும். டைம் இருந்ததுன்னா வந்து கல் மேலே வச்சுட்டு சிம்மில் வச்சிடணும். நான் அப்படி தான் பண்ணேன். அப்படி இல்லை உடனே வேணும்னா நீங்கள் வெயிட் போட்டு எவ்வளோ சவுண்டு உங்கள் குக்கரில் வந்து சாதம் வேகுமோ அந்த அளவுக்கு வெயிட் போட்டு இறக்கிடலாம். நான் வெயிட் போட மாட்டேன், எப்போவுமே இந்த மாதிரி சாதத்துக்கெலாம் தம் போட்டுருவேன். போட்டு சிம்மில் வச்சுருவேன், சீக்கிரம் செய்துடுவேன். அது சாப்பிட்ற வரைக்கும் சூடாக இருக்கும். இதுதான் வந்து சுண்டைக்காய் சாதம், 1 பாட் சாதம். சூப்பராக காஞ்ச சுண்டைக்காய் 1 பாட் சாதம் ஜம்மன் வந்துடுச்சு. கடைசியில் வந்து இறக்கி வச்ச பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கலரி வச்சுருவோம். சூப்பராக இருக்கும். இதுக்கு ஆக்டாக வந்து பச்சை பயிறு, நாங்கள் காராமணின்னு சொல்லுவோம், பச்சை காராமணின்னு சொல்லுவோம், நாட்டு காராமணி. அது வந்து பாசி பருப்பு தேங்காய் போட்டு பொரியல். இதுதான் இன்றைக்கி சிம்பிள் சாப்பாடு தான். பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மாங்காய் துவையல். அது வந்து உளுத்தம்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். சும்மா ஒரு 3/4 டீஸ்பூன் எண்ணெய், கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இது நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்ததும் இந்த மாங்காய், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் மாங்காய்னா நான் வந்து ஒரு சின்ன மாங்காயில் ஒரு மாங்காய் எடுத்துகிட்ருக்கேன். தேங்காய் கொஞ்சம் ஒரு 2-3 சில்லு இருக்கும். உளுந்து நல்லா சிவந்து வந்துச்சு. இப்போ நம்ம இந்த மாங்காய் தேங்காயும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பச்சையாக அரைக்காமல் இந்த மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இந்த வெயிலுக்கு கெடாமல் இருக்கும். அதனால நான் வதக்கி செய்கிறேன். சிம்மில் வச்சு வதக்கிக்கணுங்க. சாதத்தை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். அது தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ வந்து பெருங்காயம் ஒரு 3/4 டீஸ்பூனும், வரமிளகா ஒரு 4 போட்டுருக்கேன். காரம் வேணுன்றவங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. நான் புளி வைக்கல, மாங்காவே புளிப்பாக இருக்கும்ட்டுன்னு புளி வைக்கல. பெருங்காயம் இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். ஆறின பிறகு நல்லா வணங்கி வந்துடுச்சு எல்லாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சதும் அரைச்சி காட்டுறேன் நான். மாங்காய் தொகையில் வந்து
நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், அருமையாக. அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை தொட்டு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு, புளி சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எலுமிச்சை சாதம் தாளித்த சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், குழம்பு சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோ அருமையாக. இதுக்கு வந்து வேணும்னா நீங்கள் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை தாளித்து கொட்டிக்கோங்க. நான் தாளிக்கலை, அப்படியே தான் இது பண்ணுறேன். ஏன்னா நான் எண்ணெயிலே வதக்கிறதுனால தாளிக்கலை. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அது டெம்பரிங் பண்ணுறதுக்கு தாளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டிக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக பாருங்கள். நீங்களும் இது மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து மின்ஸ் மீட் பிரியாணி, கொந்தனக்கறி பிரியாணி. அதுக்கு இது வந்து மசாலா அரைக்க போகிறேன். இஞ்சி பூண்டு கொஞ்சமாக, இஞ்சி பூண்டு கொஞ்சமாக, வெங்காயம் தக்காளி, அப்புறம் வந்து பட்டை லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு வச்சுருக்கேன். அது அவங்கவுங்க எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா வச்சுக்கோங்க. இதில் இப்போ வந்து ஒரு 4 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். ஆமாம், 4 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா வெறும் மிளகாத்தூள் போடுவோம் பிரியாணிக்கு, இந்த போட்டால் கொஞ்சம் வாசனையாக. இதில் பேனை காய வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் போட்டிருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். வதங்கட்டும். அரைச்ச மசாலாவை போட்டாச்சு. போட்டு இதை கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். கொஞ்சமாக வெறும் மிளகாய், ஏன்னா காஞ்ச மிளகாய் ஏற்கனவே போட்டிருக்கோம். தாளிக்க ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதனால் வந்து மிளகாத்தூள், நான் வந்து மஞ்சத்தூள் வந்து கறியிலே போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதனால் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனில் 3/4 டீஸ்பூன் வரைக்கும் தான் இருக்கும் இந்த மிளகாத்தூள். காஞ்ச மிளகாவும் இந்த தூளும் சேர்ந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சால்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். மசாலா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இது வந்து மட்டன் வேக வச்ச ஸ்டாக்கு ஒரு 2 டம்ளர் இருந்தது, அதோடு சேர்த்து தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்னு ஊற்றிருக்கேன். அது மாதிரி மட்டன் ஸ்டாக்கோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க. மட்டன் தண்ணியில்
வந்து வேக வச்சு எடுத்துங்க. அந்த தண்ணியோடு சேர்த்து அளந்து ஊற்றிக்கோங்க, 1க்கு 2. அப்புறம் இந்த பிரிஞ்சி இலை வீட்லேயே இருந்தது, அது போட்டது. அப்புறம் வந்து இதில் வாசனைக்கு கொஞ்சம் இப்போ போட்டிருக்கேன், ஒரு 3 ஏலக்காய், 2 மராட்டி மொக்கு, ஒரு 2 பட்டை அது போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம எல்லாம் இது சரி பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ இது மட்டன் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன், மின்ஸ்டு மீட்டு. இப்போ இதை மூடி கொதி வந்ததும் மின்ஸ்டு மீட்டும் அரிசியும் ஒன்றா போட்டு அது இருக்கப்பா பின்னாடி. இப்போ ரைஸ் போட்டுக்கலாம், சீரக சம்பா அரிசி இதை போட்டுக்கலாம். இது வந்து நான் சமையல் ஆரம்பிக்கும்போது கழுவி ஊற வச்சது. இப்போ வந்து இந்த மட்டனையும் போட்டுக்கலாம். கொத்துக்கறி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த பிரியாணி. கொஞ்சம் கொத்தமல்லி, மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். இதை வந்து ரைஸோட போட்டாச்சு. இப்போ ஒரு தடவை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிவிடுங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு மூடி தம் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அருமையான பிரியாணி ரெடி ஆகிடும். இது என்னோடய ஸ்டைல் பிரியாணி. நீங்களே இதே மாதிரி செய்து பாருங்கள். எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ நம்ம மூடி வெயிட் வச்சிடலாம். இந்த வெயிட்டை நான் வச்சிடுறேன், சிம்மில் வச்சிடுறேன் அடுப்பில். நடுவில் தாராளமாக திறந்து பார்த்து புதுசாக செய்கிறவங்க கிளறி பார்க்கலாம். கிளறி பார்த்துட்டு மூடி வச்சிட்டோம்னா அப்படியே தம் ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து கிளறி விடுங்க. ஒரு 25 நிமிஷத்தில் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். அப்புறம் பார்க்கலாம். வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பீட்ரூட் பொரியல். அதுக்கு பேனை வந்து போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது வந்து கொஞ்சம் சிவந்து வரட்டும். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூனு, கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுருக்கேன். லேசாக சிவந்து வந்துச்சு. இப்போது வெங்காயம் ஒரு 2 பச்சை மிளகாய், வெங்காயம் வந்து ரொம்ப சிவக்கப்படாது, கண்ணாடி பழத்துக்கு வந்தால் போதும். இது ரொம்ப ஈஸியான இது, யார் வேணாலும் செய்யலாம். பேச்சுலர்ஸ்லாம் தயிர் சாப்பிட்டோட கூட இதை வச்சு சாப்பிடலாம். இது நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க.
ஒரே சைஸாக இருக்கும். கடலைப்பருப்பு, வெங்காயம், எல்லாம் விரும்புகிறவங்க வந்து இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். சால்ட், கொஞ்சம் தண்ணி ஊற்றி, இது பச்சை மிளகா வேணுன்றப்போ இன்னும் கூட 2 போட்டுக்கோங்க. ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் காரம் வேணான்ட்டு 2 தான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் 2 கீழே கூட போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாவை கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, ஏன்னா கொஞ்சம் வேலைக்கு ஆள் வச்சுருக்காங்க, கஷ்டம். காய் வெந்ததை கடைசியில் நம்ம தேங்காய் மூடி வச்சுட்டு சிம்லேயே வேகட்டும். இல்லை சீக்கிரமாக இது பண்ணுற மாதிரி இருந்தால், வெளியிலே போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் குக்கரில் போட்டு ஒரு 2-3 சவுண்டு விட்டிங்கன்னா தீட்டு விட்டு வெந்துடும். வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பஜ்ஜி. இது வந்து மாவு வந்து கடையில் வாங்கின மாவு தான், கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து போட்டுக்கலாம் பஜ்ஜி. இது உருளைக்கிழங்கு குடமிளகா, இது அப்புறம் ஆனியன், ஆனியன் போட்டுக்கிறேன். போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ குடமிளகா, கொஞ்சம் போட்டு முடிச்ச பிறகு கொஞ்சம் ஆயில வச்சுக்கோங்க.
குடமிளகாவும் ஆனியனும் போட்டிருக்கேன். இது வந்து பஜ்ஜி மாவு வந்து நான் ரெடிமேட் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா கடலை மாவு வந்து பதமாக கரைக்கணும். இன்னொன்று இதுலேயே கூட கடலை மாவு கலந்து பகோடா இந்த பஜ்ஜி இதெல்லாம் போடலாம். கரெக்டாக மாவு கரைச்சிடும். கொஞ்சம் வேகட்டும். பஜ்ஜி சூப்பராக வருது. இது பாதி கடலை மாவு பாதி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடலை மாவு இல்லை வீட்டில், அதனால நான் இந்த மாவுலேயே போடுறேன். எடுத்துடலாம். குடமிளகா போட்டாச்சு, ஆனியன் போட்டாச்சு, அப்புறம் பொட்டேட்டோ. நீங்கள் இந்த கற்பூரவள்ளி இலையில கூட போட்டு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எதில் இப்போ கொடுத்துருக்கீங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனையே வராது துளி கூட. நீங்கள் தைரியமாக போட்டு கொடுக்கலாம். அது வந்து எண்ணெயில் வெந்த உடனே அது வாசனையெல்லாம் போயிடும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும். தைரியமாக நீங்கள் வந்து பசங்க சளி கிளி பிடிச்சிருந்தா இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி வந்து பருப்பில் அவங்களுக்கு பருப்பு வேக வைக்கும்போது அந்த பருப்பில் வந்து ஒரு 2 துளசி இலை, 2 கற்பூரவள்ளி. ஏன்னா இதெல்லாம் வந்து என் அனுபவம். என் பேர குழந்தைங்களுக்கு நான் அப்படி தான் பண்ணுவேன். அதில் கொஞ்சம் நெய் போட்டு அந்த சாதத்தில் ஊட்டிட்டா அவங்களுக்கு தெரியாது. இதை போட்டாச்சு பாருங்கள். பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து உருளைக்கிழங்குல போட்டுக்கிறேன். இது உருளைக்கிழங்கு இது வேகட்டும், எடுத்துட்டு காட்டுறேன். பஜ்ஜி மாவு வந்து ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நார்மல் பதத்தில் கரைச்சிக்கணும். இது வந்து நம்ம ரெடிமேட் மாவுக்கு நம்ம ஒன்றுமே போட வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்தில் காய் அரிஞ்சு வச்சிங்கன்னா 2 நிமிஷத்தில் போட்டு கொடுத்துருவோம். யாருன்னா கெஸ்ட்டு வந்தாலும் சரி. இப்போ எடுத்துடலாம். பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக பாருங்கள். 2 நிமிஷத்தில். நீங்கள் கடலை மாவு வச்சுருந்தா 2 சேர்த்து பண்ணுறதுனால பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது தனியாகவும் நல்லா சூப்பராக வந்திருக்கு.
நீங்களே இதை மாதிரி பண்ணி பாருங்கள். உடனே பண்ணணுன்னாக்கா இந்த மாவு ரெடி மாவு வந்ததுன்னா நம்ம உடனே பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி, ரொம்ப விசேஷமான நாள். இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வந்து நிறைய கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு நைட்டு எல்லாம் சந்தோஷமாக கூடி இருந்து சாப்பிட்டுட்டு வருவாங்க. அந்த நிலவை வந்து அந்த அளவுக்கு வந்து கொண்டாடுவாங்க கிராமப்புறங்கள்லாம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வாசல் இருக்கும். வாசலில் வந்து கண்ணாடி வச்சு அதில் வந்து அந்த நிலா தெரிகிற மாதிரி வச்சு அதுக்கு வந்து வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய், அப்புறம் வந்து சந்திரனுக்கு விசேஷமான இது வந்து கேசரி பண்ணி வைக்கலாம், கல்கண்டு கேசரி பண்ணி வைக்கலாம், கல்கண்டு சாதம் பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் வந்து பண்ணி வச்சு நம்ம கும்பிடலாம். இது வந்து சில பேர் வந்து சித்திரகுப்தனை கும்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வந்து அந்த மாதிரி கும்பிட்டது கிடையாது. நிலவை வச்சு கும்பிடுவோம். அப்படி இல்லைனாக்கா நமக்கு வீட்டுக்குள்ளே வரல தெரியல அப்படின்னா எங்கே தெரியுதோ அது தட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு கற்பூரம் காமிச்சு நிலவை கும்பிடுறது தான் விசேஷம். அப்புறம் சாமியும் கும்பிடுவோம். இன்னொன்று அம்மனை கும்பிடுனாங்க. பௌர்ணமி அன்னைக்கு அம்மனை கும்பிடுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நமக்கு உண்டான தான தர்மம் ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் சத்யநாராயணன் படம் இருந்ததுன்னா வீட்டில் சத்யநாராயண படம் வச்சு கும்பிடுங்க. உங்களால் என்ன முடியுமோ ஈஸியான இதில் என்ன நெய்வேத்திய முடியுமோ அதை செஞ்சு வச்சு கும்பிட்டாலே பெரிய விசேஷம். நம்ம மனசை நல்லா இதுவாக வச்சுட்டு ஒரு முகமாக கடவுளை வந்து நம்ம வேண்டி இது பண்ணோம்னா அது கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்கும். அதே மாதிரி நம்மளோட செய்கைங்களும் இருக்கணும். வந்து மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம, மற்றவங்கள பற்றி பேசாமல், எந்த விதமான வந்து கெட்ட குணங்களை நம்ம இது பண்ணாலே எல்லா சாமியும் கும்பிட்டா மாதிரி. அதனால் வந்து அந்த எதுவுமே கெட்ட இதை நினைக்காம நம்ம ஒவ்வொரு விசேஷத்துக்கும் நம்ம சாமியை கும்பிட்டோம்னா அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக இருக்கும். டெய்லியுமே வந்து ஒரு 2 விளக்கு ஏற்றி வச்சு சாமியை கும்பிட்டு நம்ம குடும்பத்துக்கானதை அது வேண்டி தான் பெறணும்னு இல்லை. கடவுளுக்கு வந்து யார் யாருக்கு எப்பப்போ என்னென்ன கொடுக்கணுன்றது கடவுளுக்கு தெரியும். அதனால் நம்ம வேண்டி பெறணுன்ற அவசியம் கிடையாது. பொதுவாகவே நம்ம வந்து சாமியை வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கும்பிட்டோம்னாலே நம்ம குடும்பம் தானாக நல்லா இருக்கும். இது வந்து அடிப்படையான விஷயம் வந்து இது எல்லாருக்குமே வந்து தெரியணும். சாமி கும்பிடுறதுன்றது அவங்கவுங்க வசதிக்கேற்ப அவங்க பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வரலாம். அதுக்குன்னு ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போகணுன்ற அவசியம் கிடையாது. அதுவும் முடியல அப்படின்னா வீட்டில் இருக்கிற சாமியை கும்பிடுங்க. நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும், மற்றவங்க மனசு நோகாமல் நடந்துக்கணும். இதெல்லாம் இருந்தாலே எந்த கடவுளை கும்பிட்டாலும், நிலவு, பொங்கலுக்கு சூரியனை கும்பிடுறோம், அந்த மாதிரி எந்த கடவுளை கும்பிட்டாலும் நமக்கு நல்லதே நடக்கணுன்றதை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு த சேனல். இப்போ வந்து சொல்கிற விஷயம் வந்து நைட்டில் நிறைய பேர் வயசானவங்க, சின்ன வயசுக்காரங்கலாம் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு டென்ஷனில் வந்து தூக்கம் வராத அவசரப்படுறாங்க. அது வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுருந்தாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, அந்த பிரபஞ்சத்தை வந்து நைட்டில் நினச்சிட்டு அதுக்கு அன்னைக்கு பொழுது எப்படி போச்சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதுக்கு நன்றி சொல்லணும். அடுத்து வந்து நமக்கு கடவுள், அதாவது தமிழ் கடவுள் முருகன், அது இல்லைன்னா அவங்கவுங்க கடவுளை நினச்சிக்கோங்க.
அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆக்சுவலாக பார்த்தா கிறிஸ்டியன்ஸ்லாம் வந்து நைட்டில் பைபிள் படிக்காத படுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். அந்த மாதிரி நம்ம தமிழ் ஆளுங்க வந்து தமிழ் கடவுளான முருகனை வந்து நம்ம நினச்சோம்னா வாழ்க்கை பூரா அவர் வந்து அவரை நம்ம நம்பி இருந்தோம்னா நமக்கு எல்லா விதத்துலேயும் நன்மை செய்வார். அதில் வந்து நான் ஒரு பாட்டு ஒன்று சொல்கிறேன். முதல்ல வந்து விநாயகர் துதியை நம்ம சொல்லிடணும். எப்படின்னா, அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்று பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணமதிகம் அமரணியான் கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதியை கை தொழுதக்கால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விநாயகர் பெருமானை முதல்ல நினச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து டெய்லி வந்து நம்ம சொல்லிட்டு படுத்தோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு தூக்கம் வரும். அதாவது முருகப்பெருமானுக்கு ஒரு இது சொல்கிறேன் நான். அது வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் தாத்தா வந்து காலையில் எழுந்துக்கும்போது சொல்லுவார், நைட்டு படுக்கும்போது சொல்லுவார். அவங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன மாத்திரை கூட போட்டதில்லை அவங்க கடைசி காலம் வரைக்கும். அதனால் வந்து எங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் உண்டு. நல்ல நாள்லலாம் வந்து ஒரு சாமி புக்கை கொடுத்து அதை படிக்க சொல்லுவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அதனால் வந்து நான் சிம்பிளாக சொல்லிக்கிறேன். முருகருக்கு வந்து ஏறுமையில் ஏறிவினை ஆடுமுகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமடி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி ஆர்கவினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனப்புரிய வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆனபொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அந்த பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லிட்டு முருகா ஐயனே அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த முருகப்பெருமானுக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக அந்த பாட்டை பாடிட்டு முருகனை நினச்சி தூங்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் வரும். இது வந்து எல்லா வயதினரும் செஞ்சாக்கா நமக்கு வந்து அந்த கெட்ட இதுன்றதே நினைப்புன்றதே வராது. அதனால் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இதை வந்து ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுறவங்க நீங்கள் நான் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு த சேனல். இப்போ வந்து சொல்கிற விஷயம் வந்து நைட்டில் நிறைய பேர் வயசானவங்க சின்ன வயசுக்காரங்கலாம் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு டென்ஷனில் வந்து தூக்கம் வராத அவசரப்படுறாங்க. அது வந்து எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுருந்தாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா அந்த பிரபஞ்சத்தை வந்து நைட்டில் நினச்சிட்டு அதுக்கு அன்னைக்கு பொழுது எப்படி போச்சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதுக்கு நன்றி சொல்லணும். அடுத்து வந்து நமக்கு கடவுள், அதாவது தமிழ் கடவுள் முருகன், அது இல்லைன்னா அவங்கவுங்க கடவுளை நினச்சிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆக்சுவலாக பார்த்தா கிறிஸ்டியன்ஸ்லாம் வந்து நைட்டில் பைபிள் படிக்காத படுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். அந்த மாதிரி நம்ம தமிழ் ஆளுங்க வந்து தமிழ் கடவுளான முருகனை வந்து நம்ம நினச்சோம்னா வாழ்க்கை பூரா அவர் வந்து அவரை நம்ம நம்பி இருந்தோம்னா நமக்கு எல்லா விதத்துலேயும் நன்மை செய்வார். அதில் வந்து நான் ஒரு பாட்டு ஒன்று சொல்கிறேன். முதல்ல வந்து விநாயகர் துதியை நம்ம சொல்லிடணும். எப்படின்னா, அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்று பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணமதிகம் அமரணியான் கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதியை கை தொழுதக்கால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விநாயகர் பெருமானை முதல்ல நினச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து டெய்லி வந்து நம்ம சொல்லிட்டு படுத்தோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு தூக்கம் வரும். அதாவது முருகப்பெருமானுக்கு ஒரு இது சொல்கிறேன் நான். அது வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் தாத்தா வந்து காலையில் எழுந்துக்கும்போது சொல்லுவார், நைட்டு படுக்கும்போது சொல்லுவார். அவங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன மாத்திரை கூட போட்டதில்லை அவங்க கடைசி காலம் வரைக்கும். அதனால் வந்து எங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் உண்டு.
நல்ல நாள்லலாம் வந்து ஒரு சாமி புக்கை கொடுத்து அதை படிக்க சொல்லுவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அதனால் வந்து நான் சிம்பிளாக சொல்லிக்கிறேன். முருகருக்கு வந்து ஏறுமையில் ஏறிவினை ஆடும் முகமன்று, ஈஸ்வருடன் ஞானமடி பேசும் முகமன்று, ஊறுமடி ஆர்க வினை தீர்த்த முகமொன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகமன்று, வள்ளியை மனப்புரிய வந்த முகமன்று, ஆறுமுகம் ஆனபொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அந்த பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகனை கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லிட்டு, முருகா ஐயனே அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த முருகப்பெருமானுக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக அந்த பாட்டை பாடிட்டு முருகனை நினச்சி தூங்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் வரும். இது வந்து எல்லா வயதினரும் செஞ்சாக்கா நமக்கு வந்து அந்த கெட்ட இதுன்றதே நினப்புன்றதே வராது. அதனால் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இதை வந்து ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுறவங்க நீங்கள் நான் கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து மட்டன்னு சொரக்காய் பெப்பர் கிரேவி. இது வந்து மட்டன் வந்து ஒரு 1/2 kg, சொரக்காய் சின்னதாக பிஞ்சு சொரக்காய் 1 போட்டிருக்கேன். இந்த இலை வீட்லேயே இது பண்ணது இலை. அப்புறம் இதில் வந்து வெங்காயம் கொஞ்சம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டை, கொஞ்சம் சோம்பு, லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய், அப்புறம் பெப்பர். முக்கியமாக பெப்பர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா அதுதான் அதோட கிரேவி தான் மெயினாக. அதனால பெப்பர் டாமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பெப்பர் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். இவ்வளோதான். இது வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அவ்வளோதான். ஏன்னா மட்டன் வந்து ஏற்கனவே வந்து ஃபேட்டுன்றதுனால 2 டீஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கேன். கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அடியில் இருக்குது அதனால தெரியல. 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ அரைச்சின்னு வந்தாச்சு. இது வந்து கொத்தமல்லி நிறைய வச்சிருக்கேன். பெப்பர் 1 டேபிள் ஸ்பூனு, கொத்தமல்லி நிறைய. இதுதான் இதோட டாமினேட் பண்ணதுல டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கிரீனிஷா இருக்கு. வந்து நம்ம சால்ட் மட்டும் தான் போடணும். இதுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். சாப்ஸ் பண்ற மசாலா மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஏன்னா அதுதான் பெப்பர் போடும். கொஞ்சம் தேங்காய் வைப்பாங்க, அதுக்கு நான் தேங்காய் வைக்கல. இந்த பெப்பர் மசாலா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும்.
உடம்புல ஃபேட் எல்லாம் சேராது. அதுலேயே சுரக்காய் வந்து ரொம்ப நல்லது. மிக்ஸி அலசி தண்ணி தண்ணி இந்த தண்ணியே போதும். நீங்க குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றுங்க. இப்போ சால்ட் மட்டும் போடணும். சால்ட் போடணும். திட்டமா போட்டுக்கோங்க சால்ட்டு. நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சால்ட் போடுறேன். தண்ணி இதுலயே நல்லா வெந்து வந்துடும். சூப்பரா கறி வந்து நல்லா இலசா. எப்பவுமே கறி வாங்கும்போது நீங்க வந்து ஒண்ணு கவனிக்க வேண்டியது வந்து பிங்கா இருக்கும் கறி வந்து. அப்புறம் இலம் கறி ரெட்டிஷா இருந்தா வாங்காதீங்க. ரெட்டிஷா இருந்தா முத்தநாடு ரெட் மீட்டு. இது வந்து பிங்கா இருக்கணும். அப்பதான் வந்து மட்டன் வந்து இலசா இருக்குதுன்னு அர்த்தம். எல்லாம் போட்டாச்சு. மூடியே வந்து வெயிட் போட்டுடலாம். உங்க குக்கர் எப்படி வேலை செய்யுமோ அதுக்கேற்ற மாதிரி மட்டன். இது வந்து நான் கொஞ்சம் ஜாஸ்தி கூட விடுவேன் சவுண்டு, ஏன்னா இது பழைய குக்கர்ன்றால. உங்களுக்கு எப்படி சீக்கிரம் இது புது குக்கர் இருந்தால் சீக்கிரம் வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சு சவுண்ட் போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ மூடிட்டு போங்க. மூடிட்டு வெயிட் போட்டுக்கலாம். இது 6-7 சவுண்டு வந்து குழம்பு ரெடி ஆகிடும். அப்புறம் காட்டுறேன். மட்டனும் சுரக்காவும் பெப்பர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மட்டனு சுரக்காய் பெப்பர் கிரேவி. இது வந்து மட்டன் வந்து ஒரு 1/2 kg, சுரக்காய் சின்னதாக பிஞ்சு சுரக்காய் 1 போட்டிருக்கு. இந்த இலை வீட்லேயே இது பண்ணது இலை. அப்புறம் இதில் வந்து வெங்காயம் கொஞ்சம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டை, கொஞ்சம் சோம்பு, லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய், அப்புறம் பெப்பர். முக்கியமாக பெப்பர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா அதுதான் அதோட கிரேவி தான் மெயினாக. அதனால் பெப்பர் டாமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பெப்பர் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். இவ்வளோதான். இது வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அவ்வளோதான். ஏன்னா மட்டன் வந்து ஏற்கனவே வந்து ஃபேட்டுன்றதுனால 2 டீஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கேன். கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அடியில் இருக்குது அதனால் தெரியல. 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ அரைச்சின்னு வந்தாச்சு. இது வந்து கொத்தமல்லி நிறைய வச்சுருக்கேன். பெப்பர் 1 டேபிள் ஸ்பூனு, கொத்தமல்லி நிறைய. இதுதான் இதோட டாமினேட் பண்ணதில் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் க்ரீனிஷாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சால்ட் மட்டும்தான் போடணும். அதுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி தான்.
சாப்ஸ் பண்ணுற மசாலா மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஏன்னா அதுதான் பெப்பர் போடும். கொஞ்சம் தேங்காய் வைப்பாங்க, அதுக்கு நான் தேங்காய் வைக்கலை. இந்த பெப்பர் மசாலா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புல ஃபேட் எல்லாம் சேராது. அதுலேயே அது சுரக்காய் வந்து ரொம்ப நல்லது. மிக்ஸி அலசி தண்ணி தண்ணி இந்த தண்ணியே போதும். நீங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சால்ட்டு மட்டும் போடணும். சால்ட்டு போட்டுக்கலாம், திட்டமாக போட்டுக்கோங்க சால்ட்டு. இப்போ நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சால்ட்டு போடுறேன். தண்ணி இதுலேயே நல்லா வெந்து வந்துடும். சூப்பராக கறி வந்து நல்லா இலசா. எப்போவுமே கறி வாங்கும்போது நீங்கள் வந்து ஒன்று கவனிக்க வேண்டியது வந்து பிங்காக இருக்கும் கறி வந்து. அப்புறம் இளம் கறி ரெட்டிஷாக இருந்தால் வாங்காதீங்க. ரெட்டிஷாக இருந்தால் முத்துநாடு, ரெட் மீட்டு. இது வந்து பிங்காக இருக்கணும். அப்போ தான் வந்து மட்டன் வந்து இலசாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. மூடியே வந்து வெயிட் போட்டுடலாம். உங்கள் குக்கர் எப்படி வேலை செய்யுமோ அதுக்கேற்ற மாதிரி மட்டன். இது வந்து நான் கொஞ்சம் ஜாஸ்தி கூட விடுவேன் சவுண்டு, ஏன்னா இது பழைய குக்கர்ன்றதால. உங்களுக்கு எப்படி இது புது குக்கராக இருந்தால் சீக்கிரம் வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி வச்சு சவுண்ட் போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ மூடிட்டு போகிறேன். மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். இது 6-7 சவுண்டு வந்து குழம்பு ரெடி ஆகிடும். அப்புறம் காட்டுறேன். மட்டனும் சுரக்காவும் பெப்பர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மட்டனு சுரக்காய் பெப்பர் கிரேவி. இது வந்து மட்டன் வந்து ஒரு 1/2 kg, சுரக்காய் சின்னதாக பிஞ்சு சுரக்காய் 1 போட்டிருக்கேன். இந்த இலை வீட்லேயே இது பண்ணது இலை. அப்புறம் இதில் வந்து வெங்காயம் கொஞ்சம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டை, கொஞ்சம் சோம்பு, லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய், அப்புறம் பெப்பர். முக்கியமாக பெப்பர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா அதுதான் அதோட கிரேவி தான் மெயினாக. அதனால் பெப்பர் டாமினேட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு பெப்பர் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். இவ்வளோதான். இது வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அவ்வளோதான். ஏன்னா மட்டன் வந்து ஏற்கனவே வந்து ஃபேட்டுன்றதுனால 2 டீஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கேன். கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அடியில் இருக்குது அதனால் தெரியல. 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ அரைச்சின்னு வந்தாச்சு. இது வந்து கொத்தமல்லி நிறைய வச்சுருக்கேன். பெப்பர் 1 டேபிள் ஸ்பூனு, கொத்தமல்லி நிறைய. இதுதான் இதோட டாமினேட் பண்ணதில் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் க்ரீனிஷாக இருக்குது.
இப்போ வந்து நம்ம சால்ட் மட்டும்தான் போடணும். அதுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். சாப்ஸ் பண்ணுற மசாலா மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஏன்னா அதுதான் பெப்பர் போடும். கொஞ்சம் தேங்காய் வைப்பாங்க அதுக்கு, நான் தேங்காய் வைக்கலை. இந்த பெப்பர் மசாலா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புல ஃபேட் எல்லாம் சேராது. அதுலேயே அது சுரக்காய் வந்து ரொம்ப நல்லது. மிக்ஸி அலசி தண்ணி தண்ணி இந்த தண்ணியே போதும். நீங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சால்ட் மட்டும் போடணும். சால்ட்டு போட்டுக்கலாம். திட்டமாக போட்டுக்கோங்க சால்ட்டு. இப்போ நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சால்ட்டு போடுறேன். தண்ணி இதுலேயே நல்லா வெந்து வந்துடும். சூப்பராக கறி வந்து நல்லா இலசா. எப்போவுமே கறி வாங்கும்போது நீங்கள் வந்து ஒன்று கவனிக்க வேண்டியது வந்து பிங்காக இருக்கும் கறி வந்து. அப்புறம் இலை கறி ரெட்டிஷாக இருந்தால் வாங்காதீங்க. ரெட்டிஷாக இருந்தால் முத்துநாடு, ரெட் மீட்டு. இது வந்து பிங்காக இருக்கணும். அப்போ தான் வந்து மட்டன் வந்து இலசாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. மூடியே வந்து வெயிட் போட்டுடலாம். உங்கள் குக்கர் எப்படி வேலை செய்யுமோ அதுக்கேற்ற மாதிரி மட்டன். இது வந்து நான் கொஞ்சம் ஜாஸ்தி கூட விடுவேன் சவுண்டு, ஏன்னா இது பழைய குக்கர்ன்றதால. உங்களுக்கு எப்படி இது புது குக்கராக இருந்தால் சீக்கிரம் வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி வச்சு சவுண்ட் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ மூடிட்டு போகிறேன். மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். இது 6-7 சவுண்டு வந்து குழம்பு ரெடி ஆகிடும். அப்புறம் காட்டுறேன். வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு வந்து கீரை சாப்பாடு. அப்படியே பாசிப்பருப்பு போட்டு முதல்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், 2 வெந்தயம் தாளிச்சிட்டு 3 காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளி இதை நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு, அதுக்கப்புறம் சிறுபருப்பு கொஞ்சம் நேரம் ஊற வச்சா சிறுபருப்பு ஒரு அரை அழாக்கு அது போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நல்லா கீரையை போட்டு நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கின உடனே தண்ணியை ஊற்றிடணும். தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிச்சு வர நேரத்துக்கு அரிசி போட்டுட்டு கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிடணும். இதுதான் வந்து இது கரெக்டாக 1க்கு 3. நான் சாதாரண புழுங்கலரிசியில் தான் செய்கிறேன். அதனால் 1க்கு 3 தண்ணி ஊற்றி 1.5 அழகு அரிசி போட்டு சாதம் தாளிச்சாச்சு. வெயிலுன்றனால தனித்தனியாக பண்ண முடியலன்ட்டு நான் இந்த மாதிரி ஐடியாவில் செய்துடுறேன். நான் கீரை சாப்பாடு ரெடி. இது வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் தொக்கு. இதுவும் வந்து கடுகு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி வதக்கிட்டு, அதுக்கப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் வந்து பெருங்காயத்தூள். இதுதான் இதுக்கு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இப்போ கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணிட்டேன். ட்ரையாக பண்ணுறதுனால பொரியல் மாதிரி பண்ணலாம். தேங்காய் போடுறவங்க கடைசியில் தேங்காய் கொஞ்சம் போட்டு, இதுக்கும் வந்து பெருங்காயம் போட்டிருக்கேன் சாப்பாட்டுக்கும்.
பாசிப்பருப்பு கீரை சாப்பாடு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல். இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு. ஊறுகாய், வத்தல் இதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு எங்க வீட்டு சாப்பாடு வந்து கீரை சாப்பாடு. அப்படியே பாசிப்பருப்பு போட்டு முதல்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், 2 வெந்தயம் தாளிச்சிட்டு 3 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளி இதை நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு, அதுக்கப்புறம் சிறுபருப்பு கொஞ்சம் நேரம் ஊற வச்ச சிறுபருப்பு ஒரு அரை அழாக்கு அது போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நல்லா கீரையை போட்டு நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கின உடனே தண்ணியை ஊற்றிடணும். தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிச்சு வர நேரத்துக்கு அரிசி போட்டுட்டு கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிடணும். இதுதான் வந்து இது கரெக்டாக 1க்கு 3. நான் சாதாரண புழுங்கலரிசியில் தான் செய்தேன். அதனால 1க்கு 3 தண்ணி ஊற்றி 1.5 அழகு அரிசி போட்டு சாதம் தாளிச்சாச்சு. வெயிலுன்றனால தனித்தனியாக பண்ண முடியலன்ட்டு நான் இந்த மாதிரி ஐடியாவில் செய்துடுறேன். நான் கீரை சாப்பாடு ரெடி. இது வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு. இதுவும் வந்து கடுகு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் வந்து பெருங்காயத்தூள். இதுதான் இதுக்கு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணிட்டேன். ட்ரையாக பண்ணுறதுனால பொரியல் மாதிரி பண்ணலாம். தேங்காய் போடுறவங்க கடைசியில் தேங்காய் கொஞ்சம் போட்டு, இதுக்கும் வந்து பெருங்காயம் போட்டிருக்கேன். சாப்பாட்டுக்கும் பாசிப்பருப்பு கீரை சாப்பாடு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல். இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு. ஊறுகாய், வத்தல் இதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சாதம் வந்து இன்னைக்கு பீர்க்கங்காவும் ஒரு கேரட்டு, தக்காளி எல்லாம் போட்டு 1 பார்ட் சாதம். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் இதை தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, வெள்ளாரி வெங்காயம் 2, தக்காளி 2, பீர்க்கங்காய் ஒரு பீர்க்கங்காய், அப்புறம் ஒரே ஒரு கேரட் இருந்தது வீட்டில், அதை போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு காய் வதங்கந்தோம் தண்ணி ஊற்றிக்கணும். 1க்கு 3 சாப்பாடு வைக்கிற மாதிரி 1க்கு 3 அரிசி தண்ணி ஊற்றிட்டு, அரிசி வந்து 1.5, அதனால நான் வந்து 5-6 தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் குழைய வரணுன்ட்டுன்னு ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதும் நல்லா அரிசி போட்டுட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிட்டு கரையெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து மூடி தம் போட்டிங்கன்னா சிம்மில் வச்சுடுங்க. சூப்பராக சாதம் வந்து இந்த மாதிரி ஆகிடும். அப்புறம் கடைசியில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிங்கன்னா இந்த வெயிலுக்கு சூப்பரான பீர்க்கங்காய் ரைஸு ரெடி. இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு. இது வந்து உருளைக்கிழங்கு சாதாரணமாக எப்பவும் பண்ணுற மாதிரி தான். பூண்டு, பெருங்காயம் தாளித்து, கடுகு தாளித்து, வெங்காயம், தக்காளி, இதுலேயும் வந்து கத்திரிக்காய் ஒரு வீட்டில் 2 இருந்ததுனால கூட போட்டிருக்கேன். சூப்பரான உருளைக்கிழங்கு
கத்திரிக்காய்ன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா கத்திரிக்காய் 2 தான் போட்டேன் நான். மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பரான இதுதான் இன்னைக்கு சாப்பாடு. கூட வந்து தயிர் தொட்டுக்குவோம், நாங்கள் தயிர் ஊறுகாய் அதெல்லாம் தொட்டுக்குவோம். இதுதான் சாப்பாடு. நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து சிக்கன் பிரியாணி. அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாம் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கட்டும். இது வதங்குற நேரத்துக்கு நம்ம வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, இந்த குட்டி பல்லு, அதனால 10-12 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய், பட்டை, ஒரே ஒரு மராட்டி மூக்கு, கொஞ்சம் கல்பாசி, சோம்பு இதை வச்சு அரைச்சிட்டு வந்தேன். இப்போ மசாலா போட்டுக்கலாம். மசாலாவை நல்ல வாசனையா இருக்கும். அந்த மசாலா அரைச்ச ஃப்ரெஷ்ஷா வேற அரைக்கிறோமா, அதெல்லாம் நல்ல வாசனையா இருக்கும். மசாலா வதங்கட்டும். காஞ்ச மிளகா வச்சதுக்கு நல்லா ஹெகப்பா இருக்கு. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 3/4 டீஸ்பூனு, ஏன்னா நான்வெஜ்ன்றதுனால ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சள். சிக்கன் மஞ்சத்தூளும் சிக்கனும் போட்டாச்சு. இந்த சிக்கனுக்கு ஏற்ற சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான பொருட்கள் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுருக்கேன். தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும்னு நினைக்கிறேன் தயிர். இப்போ நம்ம மூடி வச்சு சிக்கன் வேகட்டும். கொஞ்ச நேரம் வெந்த பிறகு நம்ம அரிசி தண்ணி போடுறோம். மூடி கொஞ்ச நேரம் வேகட்டும். கொஞ்ச நேரம் வெந்த பிறகு நம்ம அரிசி தண்ணி போட்டு
சிக்கனு ஓரளவுக்கு நல்லா இதாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி 2 அரிசிக்கு 5 தண்ணி. ஆ 5 கொத்தமல்லி. இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்கு. வச்சுட்டு காரம் புளிப்பு இருக்கு, உப்பு நம்ம போட்டு கொஞ்சம் உப்பு வந்து லைட்டா உரைக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். சரி, கரெக்டாகவும் சரியா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சதும் அரிசி போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ வந்து ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு அரிசி போட்டு சிம்ல வச்சுட்டு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து மீடியம் ஆயிடுச்சு. ஏன்னா வெயிலுக்கு கையில கொஞ்சம் பட்டாலும் போதும், நமக்கு தாங்க முடியாது, இந்த அளவுக்கு இருக்கு வெயில். இது அரிசி வந்து சீரக சம்பா அரிசி. நான் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கல, நான் டிஷ் செய்யும் போது கழுவி வச்சு. இப்போ வந்து கலக்கிட்டு ஹைல வச்சுக்கலாம். கலக்கிட்டு லேசா எந்த அரிசினாலும் லேசா கலரிக்குவேன். எல்லாம் கரெக்டா இருக்கு. கொதி வந்ததும் மூடிட்டு நம்ம சிம்ல வச்சுக்கலாம். கொதி வருது பாருங்க. எங்க ஹஸ்பண்ட் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதனால நான் வந்து கேமரா வச்சுதான், கேமரா ஸ்டாண்ட் வச்சுதான் பண்றேன் நானு. அதனால நானே ஆப்ரேட் பண்ணிட்டு பண்றேன். அவருக்கும் வந்து பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் நிக்க முடியல, வெயில் வேற. அதனால வந்து ஸ்டாண்ட்ல வச்சுதான் நானு காட்டுறேன். இப்ப பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. இப்ப வந்து நம்ம மூடிட்டு சிம்ல வச்சுட்டு இந்த கல் வச்சிடலாம். 20 மினிட்ஸ் கழிச்சு அரிசி இது பிரியாணி சூப்பரா வந்துடும். இது நடுவுல வந்து கிளறுவேன் நான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கிளறிட்டு கரெக்டா அந்த அரிசியும் தண்ணியும் கரெக்டா வரும்போது திருப்பி இன்னொரு தடவை தம் போட்டோம்னா நல்லா சூப்பரா வந்துடும். அது வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கிளறிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 எல்லாம் சேர்த்து 20-25 நிமிஷத்துல சூப்பரா ஆயிடும் பிரியாணி. அப்புறம் காட்டுறேன். பிரியாணி ஆயிட்டு இருக்கும். கரெக்டா வந்துச்சு பாருங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நான் நடுவுல வந்து கிளறி ஆற இன்னும் நல்லா உதிரியா வந்துடும். ரொம்ப இப்ப கிளறக்கூடாது.
சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நடுவில் கிளறிட்டு நான் திருப்பியும் தம் போட்டேன். சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம வந்து பீஸோடு எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான். ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு இதுதான். அந்த தயிர் பச்சடி இதோட முட்டை வேணும்னா ஆம்லெட் போட்டு. இதுதான் இன்றைய சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து சிக்கன் பிரியாணி. அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாம் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கட்டும். இது வதங்குற நேரத்துக்கு நம்ம வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, இஞ்சி, ஒரு இந்த குட்டி பல், அதனால் 10-12 பல் பூண்டு போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகா, பட்டை, ஒரே ஒரு மராட்டி மூக்கு, கொஞ்சம் இது கல்பாசி, சோம்பு இது வச்சு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம். அரைச்ச மசாலாவை நல்லா வாசனையாக இருக்கும். அந்த மசாலா அரைச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக வேறு அரைக்கிறோமா, அதெல்லாம் நல்லா வாசனையாக இருக்கும். மசாலா வதங்கட்டும். காஞ்ச மிளகா வச்சுட்டு நல்லா சிகப்பாக இருக்கு. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 3/4 டீஸ்பூனு. ஏன்னா நான்வெஜ்ன்றதுனால ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். சிக்கன் மஞ்சத்தூளும் சிக்கனும் போட்டாச்சு. இந்த சிக்கனுக்கு ஏற்ற சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அப்புறம் போட்டுக்கலாம். ஒரு 1 ஸ்பூனு சால்ட்டு போட்டுருக்கேன். தயிர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும்னு நினைக்கிறேன் தயிர். இப்போ வந்து நம்ம மூடி வச்சு சிக்கன் வந்து வேகட்டும். கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு நம்ம அரிசி தண்ணி போட்டு மூடி கொஞ்ச நேரம் இது வேகட்டும். கொஞ்ச நேரம்
கொஞ்ச நேரம் வெந்த பிறகு நம்ம வந்து அரிசி தண்ணி போட்டுக்கலாம். சிக்கனு ஓரளவுக்கு நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 2 அரிசிக்கு 5 தண்ணி. அஞ்சு கொத்தமல்லி. இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் உப்பு காரெல்லாம் எப்படி இருக்கு. லேசாக கலக்கிட்டு காரம் புளிப்பு இருக்கு. உப்பு நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு வந்து லைட்டாக உரைக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, கரெக்டாகவும் சரியா இருக்கு. கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சதும் அரிசி போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அரிசி போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து மீடியம் ஆயில் வச்சு, ஏன்னா வெயிலுக்கு கையில் கொஞ்சம் பட்டாலும் போதும், நமக்கு தாங்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது வெயில். இது அரிசி வந்து சீரக சம்பா அரிசி. நான் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கல, நான் டிஷ்ஷு செய்யும்போது கழுவி வச்சேன். அவ்வளோதான். இப்போ வந்து கலக்கிட்டு ஹையில் வச்சுக்கலாம். கலக்கிட்டு லேசாக எந்த அரிசினாலும் லேசாக கலரிக்குவேன். எல்லாம் கரெக்டாக இருக்குது. கொதி வந்ததும் மூடிட்டு நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். கொதி வருது பாருங்கள். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. அதனால் நான் வந்து கேமரா ஸ்டாண்ட் வச்சு தான் பண்ணுறேன் நான். அதனால் நானே ஆப்ரேட் பண்ணிட்டு பண்ணுறேன். அவருக்கும் வந்து பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் நிற்க முடியல, வெயில் வேறு. அதனால் வந்து ஸ்டாண்டில் வச்சு தான் நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மூடிட்டு சிம்மில் வச்சுட்டு இந்த கல் வச்சிடலாம். 20 மினிட்ஸ் கழித்து அரிசி பிரியாணி சூப்பராக வந்துடும். இது நடுவில் வந்து கிளறுவேன் நான். ஒரு 10 நிமிஷம் கழித்து கிளறிட்டு கரெக்டாக அந்த அரிசியும் தண்ணியும் கரெக்டாக வரும்போது திருப்பி இன்னொரு தடவை தம் போட்டோம்னா நல்லா சூப்பராக வந்துடும். அது வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து கிளறிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 எல்லாம் சேர்த்து 20-25 நிமிஷத்தில்
சூப்பராக ஆகிடும் பிரியாணி. அப்புறம் காட்டுறேன். பிரியாணி ஆகிட்டுருக்கும். கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நான் நடுவில் வந்து கிளறி ஆற ஆற இன்னும் நல்லா உதிரியாக வந்துடும். ரொம்ப இப்போ கிளறக்கூடாது. சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நடுவில் கிளறிட்டு நான் திருப்பியும் தம் போட்டேன். சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம வந்து பீஸோடு எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான். ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு இது தான். அந்த தயிர் பச்சடி இதோட முட்டைக்கு வேணும்னா ஆம்லெட் போட்டுருலாம். இதுதான் இன்றைய சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சிக்கனு ஓரளவுக்கு நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 2 அரிசிக்கு 5 தண்ணி. கொத்தமல்லி. இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் உப்பு காரெல்லாம் எப்படி இருக்கு. லேசாக கலக்கிட்டு காரம் புளிப்பு இருக்கு. உப்பு நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு வந்து லைட்டாக உரைக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, கரெக்டாகவும் இருக்கும். சரியா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சதும் அரிசி போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அரிசி போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து மீடியம் ஆயில் வச்சு. ஏன்னா வெயிலுக்கு கையில் கொஞ்சம் பட்டாலும் போதும், நமக்கு தாங்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது வெயில். இது அரிசி வந்து சீரக சம்பா அரிசி. நான் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கல. நான் டிஷ்ஷு செய்யும்போது கழுவி வச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து கலக்கிட்டு ஹையில் வச்சுக்கலாம். கலக்கிட்டு லேசாக எந்த அரிசினாலும் லேசாக கலரிக்குவேன். எல்லாம் கரெக்டாக இருக்குது. கொதி வந்ததும் மூடிட்டு நம்ம சிம்மில் வச்சுக்கலாம்.
கொதி வருது பாருங்கள். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. அதனால் நான் வந்து கேமரா ஸ்டாண்ட் வச்சு தான் பண்ணுறேன் நான். அதனால் நானே ஆப்ரேட் பண்ணிட்டு பண்ணுறேன். அவருக்கும் வந்து பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் நிற்க முடியல, வெயில் வேறு. அதனால் வந்து ஸ்டாண்டில் வச்சு தான் நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மூடிட்டு சிம்மில் வச்சுட்டு இந்த கல் வச்சிடலாம். 20 மினிட்ஸ் கழித்து அரிசி பிரியாணி சூப்பராக வந்துடும். இது நடுவில் வந்து கிளறுவேன் நான். ஒரு 10 நிமிஷம் கழித்து கிளறிட்டு கரெக்டாக அந்த அரிசியும் தண்ணியும் கரெக்டாக வரும்போது திருப்பி இன்னொரு தடவை தம் போட்டோம்னா நல்லா சூப்பராக வந்துடும். அது வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து கிளறிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 எல்லாம் சேர்த்து 20-25 நிமிஷத்தில் சூப்பராக ஆகிடும் பிரியாணி. அப்புறம் காட்டுறேன். பிரியாணி ஆகிட்டுருக்கும். கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நான் நடுவில் வந்து கிளறி ஆற இன்னும் நல்லா உதிரியாக வந்துடும். ரொம்ப இப்போ கிளறக்கூடாது. சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நடுவில் கிளறிட்டு நான் திருப்பியும் தம் போட்டேன். சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம வந்து பீஸோடு எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான். ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு இதுதான். அந்த தயிர் பச்சடி இதோட முட்டை வேணும்னா ஆம்லெட் போட்டுருவோம். இதுதான் இன்றைய சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.